வணக்கம் வன்னியர் உறவுகளே. இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி. எம்டி படையாச்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி. தமிழ்நாட்டில் கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதிகள் விவரங்கள். தமிழ்நாட்டில் வந்தேரிகள் வாழ்வும் வளமும் பெருகி வருகிறது. ஆட்டை தின்று மாட்டை தின்று மனிதனையும் திங்க துவங்கிவிட்டார்கள். அந்த வழியில் கன்னட மொழிக்காரர்கள் படுகா அல்லது படுகர், ஒக்காலிக்கா அல்லது ஒக்காலிக்கர், கவுடா அல்லது கவுடா அல்லது ஒக்காலிக்க கவுடா சமூக மக்கள் 17வது சட்டமன்ற தேர்தலில் இறக்கப்பட்டுள்ள கன்னடத்தவர்கள் பட்டியல் பெருகி வருகிறது. மேலே அந்த பட்டியலை பார்க்கலாம். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் நா. ராமகிருஷ்ணன், ஒக்காலிக்க கோடா, கட்சி திமுக. 2. ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் S.A. சத்யா, கவுடா, திமுக கட்சி. 3. மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் கவிதா கல்யாண சுந்தரம், ஒக்காலிக்க கோடா, கட்சி திமுக. 4. வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் டி. சாமிநாதன், ஒக்காலிக்க கோடா, கட்சி திமுக. 5. மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் சின்னராஜ், ஒக்காலிக்க கோடா, ADMK. 6. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் SD. செக்கையன், ஒக்காலிக்க கோடா, ADMK. 7. வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் பரமசிவம், ஒக்காலிக்க கோடா, ADMK. 8. தளி சட்டமன்ற தொகுதியில் நாகேஷ்குமார், ஒக்காலிக்க கோடா, BJP. 9. ஊட்டி சட்டமன்ற தொகுதியில் போஜராஜன், படுகர், BJP. 10. குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் சாந்தி ராமு, படுகர், ADMK. 11. ஊட்டி சட்டமன்ற தொகுதியில் ராமச்சந்திரன், படுகர், காங்கிரஸ். 12. குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் KM ராஜு, படுகர், கட்சி திமுக. 13. தளி சட்டமன்ற தொகுதியில் டி. ராமச்சந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கவுடா. 13வதாக குறிப்பிட்ட தளி சட்டமன்ற தொகுதியில் டி. ராமச்சந்திரன் உறுதி செய்ய இயலவில்லை. அவர் தமிழராக இருந்தால் 12, இல்லை என்றால் 13ஆக ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.